உங்களுக்கு வேட்டி கட்டி கலக்கறான், அலப்பற கிளப்புறான். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம். ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்ரீநகர். மேடம் நீங்க தானா அந்த குரல், ரத்னா ஃபேன் ஹவுஸ் குரல் நீங்க தானா? அப்ப கூட எனக்கு புரியல. இந்த ரீல் யாரோ ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு கூட எனக்கு புரியல. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க. என்ன மாமி, உங்க மாட்டு பொண்ணு வித்யா உங்க ஆத்து கிச்சனே வித்தியாசமா மாத்திட்டா? ஆமா, ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஃபேபர் பிளாட்டினம் ஸ்டுடியோக்கு போனோம். சூப்பர் டீல் டி. நம்பர் 1 சாய்ஸ் ஃபேபருக்கு ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், ஸ்ரீநகர். ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஆடி ஆஃபர்ல ஒவ்வொரு கேரியர் ஏசிக்கும் கோல்ட் காயின் ஃப்ரீயாக்கும் தராராம். ஐ திங்க் அது அந்த ஆடியன்ஸுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த பேசுற விதத்துக்கும் ஒரு பாண்ட் ஏற்பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சது நிறைய பேர் grown up listening to this voice. அம்மா அம்மா, நம்ம புது வீட்டுக்கு கிச்சன் எல்லாம் பிரமாதமா பண்ணிட்டோமா. இந்த சிம்னி ஹாப் எல்லாம் எங்கம்மா வாங்க போற? இவங்க இந்த புது வீட்டு கிச்சன் இவ்வளவு அசத்தலா ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. சிம்னி ஹாப் இதெல்லாம் எங்க வாங்க போறோம்? Voice and the brain behind this Ratna Fan House was my father, Dr. S.V. Ramanan. 40 years Ratna Fan House இந்த ஸ்கிரிப்ட் எழுதி பல குரல்ல அவரே பேசி he has been the voice for Ratna Fan House. அப்பா had passed away within 2 hours. இந்த Ratna Fan House அவங்க வந்தாங்க, client வந்தாரு, and அப்பாவை பார்த்துட்டு அப்படியே he just burst down. And அன்னிக்கே they gave an ad in the paper. The voice of Ratna Fan House has died. Ratna Fan House MD சஜஸ்ட் பண்ணபடி பானாசோனிக்ல நியூ ஸ்கை இன்வெர்டர் ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். சில விளம்பரங்கள் அப்படின்றது மறக்கவே முடியாது இல்லையா? நம்ம கூடவே அதை கேட்டே வளர்ந்துருப்போம். அந்த மாதிரி ஒன்று அப்படின்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு டக்குன்னு அது ஞாபகத்துக்கு வரும்னு நம்புகிறேன். ரத்னா ஃபேன் ஹவுஸ். ஸோ அது கேட்ட உடனே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அந்த விளம்பரங்கள் அப்படின்றது. சமீபத்தில் ஒரு ரீல் ஒன்று வைரலாக இருந்தது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருந்த குரல் யாருடையது அப்படின்றது. ஸோ மேடமோடது தான். சரஸ்வதி மேடம் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விளம்பரங்களுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க அப்பாவும் இந்த துறையில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம் அவங்க கிட்ட. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். பிஹைண்ட்வுட் வியூவர்ஸுக்கு முதற்கண் என்னோட வணக்கங்கள் அண்ட் அ வெரி ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. இப்போ இந்த ரீல் ஃபேமஸ் ஆனது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மேம் உங்களுக்கு? ஒரு ஈவினிங் என் ஹஸ்பண்டும் நானும் வெளியில் ஒரு டின்னருக்கு போயிருந்தோம். அண்ட் அப்போ திடீர்னு நான் என்னோட இன்ஸ்டா ஓப்பன் பண்ண போது நிறைய டிஎம்ஸ் இருந்தது. அதில் மேடம் நீங்கள் தானா அந்த குரல், ரத்னா ஃபேன் ஹவுஸ் குரல் நீங்கள் தானான்னு அப்போ கூட எனக்கு புரியல. அது இந்த ரீல் யாரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட எனக்கு புரியல. பிகாஸ் வெறும் அப்ரப்டாக அப்படி அமிச்சாங்க. சரி என்னன்னு நான் விட்டுட்டேன். வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டு வர அண்ட் ஐ ஹேட் அட்லீஸ்ட் அபவுட் சம் 20 வாட்ஸ்ஆப்ஸ். எல்லாரும் இந்த ரீல் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி திஸ் ஸோ நைஸ், ஸோ ஹாப்பி டு see this, ஸோ ஹாப்பி டு see this. பீப்புள் என்னை தெரிஞ்சவங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு ரீல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரீசெண்டாக ரெக்கார்ட் பண்ணும்போது அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை ஷூட் பண்ணி ஒரு ரீலாக போட்டு அது இட்ஸ் பிகம் அ சென்சேஷன். ஒரு 2.5 days 3.5 million வியூஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் வந்துட்டுருக்கு அது. அண்ட் மோர் தென் 1,50,000 லைக்ஸ். அண்ட் அதில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் நான் படித்து பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது நிறைய பேர் நாங்கள் இந்த we have grown up with this, grown up listening to this voice. நீங்கள் தான் அந்த வாய்ஸு. அப்புறம் இன்னொரு வாய்ஸ் இருக்குமே, ஏன்னா அதில் ஸ்ரீ டி.எஸ். ரங்கநாதனோட வீடியோ இருக்குது. இப்போ அவர் தான் எங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு ஃபார் த மேல் பார்ட். 40 இயர்ஸாக இந்த ஆட், த வாய்ஸ் அண்ட் த பிரெயின் பிஹைண்ட் திஸ் ரத்னா ஃபேன் ஹவுஸ் வாஸ் மை ஃபாதர், டாக்டர் எஸ்.வி. ரமணன். ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனத்தோட சேர்மன் அவர். அண்ட் அவர் 40 இயர்ஸாக ரத்னா ஃபேன் ஹவுஸ்க்கு இந்த ஸ்கிரிப்டை எழுதி பல குரல்ல அவரே பேசி he has been the voice for Ratna Fan House. And unfortunately we lost him 1 year ago. ஆனால் அவர் போன அப்புறமும் ரத்னா ஃபேன் ஹவுஸ் அந்த கிளைண்ட்டே இல்லை மேடம் நம்ம அதை கண்டினியூ பண்ணுறோம், நம்ம ரெக்கார்டிங்கை கண்டினியூ பண்ணுறோம், அண்ட் அட்லீஸ்ட் ஒரு லைனாவது அப்பாவோட வாய்ஸ் அதில் இருக்கணும்னு சொல்லி இப்போ ஸ்ரீ டி.எஸ். ரங்கநாதன் இஸ் டூயிங் த மேல் வாய்ஸ். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் வி ஸ்டில் யூஸ் அப்பாஸ் எய்தர் ஃபார் த இன்ட்ரடக்ஷன் ஆர் ஃபார் த அட்ரஸ். வி கண்டினியூ டு யூஸ் அப்பாஸ் வாய்ஸ். ஏன்னா அது கிளைண்ட்டுக்கும் சென்டிமெண்ட்டு அண்ட் ஆல்சோ அவங்களோட ரெகுலர் பயர்ஸ் இருக்காங்க பாருங்க ரத்னா ஃபேன் ஹவுஸோட கிளைண்ட்ஸ். அண்ட் சின்ன குழந்தைங்கள அவங்க அம்மா அப்பாவோட போய் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க பெருசானவங்களும் தே ஸ்டில் கோ டு ரத்னா ஃபேன் ஹவுஸ். இல்லை நாங்கள் பார்த்து எங்களுக்கு பழக்கப்பட்ட குரல், நாங்கள் டெய்லி நாங்கள் ரேடியோ ஆன் பண்ணால் இந்த குரல் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் பீன் அ வெரி வெரி வண்டர்ஃபுல் ஜேர்னி.
ஸோ சொன்ன மாதிரி நிறைய விஷயம் பேசிகிட்டே இருக்கும் மேம். அந்த ரத்னா ஃபேன் ஹவுஸோடைய அந்த வாய்ஸ் எங்களுக்காக பேசி காமிக்க முடியுமா? என்ன மாமி, உங்க மாட்டு பொண்ணு வித்யா உங்க ஆத்து கிச்சனையே வித்தியாசமா மாத்திட்டா. ஆமா, ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஃபேபர் பிளாட்டினம் ஸ்டுடியோக்கு போனோம். அங்க லேட்டஸ்ட் பில்ட்-இன் அவன், பில்ட்-இன் மைக்ரோவேவ் ஜோடியா வாங்கினோம். காம்பேக்ட் டிசைன்மா. ₹1,00,000 மதிப்புள்ள செட்டு வெறும் 79,000க்கு கிடைச்சது. சூப்பர் டீல்டி. அதோட ஃப்ரீயா டெலிவரியும் பண்ணிட்டா. ஃபேபர் பில்ட்-இன் அவன்ல பீட்சா, கேக்கு, பன்னீர் டிக்கா, குக்கீஸ் எல்லாமே ஈஸியா பண்ணலாமா. இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஃபேபர் டிஷ்வாஷர் 3 நாளைக்கு ஹோம் டெலிவரி ஃப்ரீயா தரா. அத ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம். நம்பர் 1 சாய்ஸ் ஃபேபருக்கு ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர். அருமை. அந்த அந்த மாடுலேட் பண்ணும்போதே நிறைய பேருக்கு அப்போ ஆடியோவில் கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா? ஸோ எப்படி இது ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? எப்படி அது ப்ராக்டிஸ்லாம் இப்போ பண்ண மாதிரி தான். 2 காம்போ மாதிரி எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? சைல்ட் வாய்ஸ் அண்ட் மதர் நிறைய பண்ணியிருக்கோம். 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஏஜ் குரூப்னா தட்ஸ் a little more difficult. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன ஒரு டாஸ்க், ஒரு ஸ்கிரிப்ட், அதை வந்து வேற வேற வாய்ஸ்ல நீங்க பேசி காமிக்கணும். ஏனுங்க, நம்ம புது வீட்டுக்கு கிச்சனை அசத்தெல்லாம் ஃபினிஷ் பண்ணி புட்டீங்க. இந்த சிம்னி ஹாபெல்லாம் எங்கெங்க வாங்க போறீங்க? அம்மா அம்மா, நம்ம புது வீட்டுக்கு கிச்சன் எல்லாம் பிரமாதமா பண்ணிட்டோம்மா. இந்த சிம்னி ஹாபெல்லாம் எங்கம்மா வாங்க போற? ஏண்டிமா, உன் புது ஆத்து கிச்சனை பிரமாதமா பண்ணி முடிச்சுட்ட. இந்த சிம்னி ஹாபெல்லாம் எங்கடிமா வாங்க போற? ஏய் ஹேமா, வாவ், உன்னோட புது கிச்சன் பிரமாதமா ஃபினிஷ் பண்ணிட்ட. Where are you going to buy this chimney hobலாம்? Are you going to Ratna Fan House? ஸோ அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம வந்து எவ்வளோ அழகா அதை பேச முடியுமோ, மேட்ரை கன்வே பண்ணணும், ப்ராடக்டை வித்து ஆகணும், ட்ராமா இருக்கணும், இமோஷன் இருக்கணும். ஸோ தட் இஸ் தி ப்ரெஷர். ஸோ சம்டைம்ஸ் பேசிட்டே இருக்கும்போது வாய் கொளறிடும், தப்பா பேசிடுவோம். அதெல்லாம் இட்ஸ் ஆல் வெரி ஃபன்னி நடக்கும்போது. பட் இட்ஸ் இப்போல்லாம் பஞ்ச் பண்ணி எடுக்க முடியும். அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது, ஃபுல்லாக பேசிடுவோம் நாங்கள். ஸோ இப்போ சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலி யார் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிம்பிள் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். உங்கள் சிஸ்டர் யார், உங்கள் சன் பற்றி சில விஷயம் மட்டும். Okay, my sister is Lakshmi Ravichandar, and we've always worked together. We've started this company Event Art together, and of course the whole world knows her son Anirudh Ravichandar, the music sensation. And she has a daughter who lives in London, and I have 2 sons. Enoda periya paiyan vandu Rishikesh, actor irka, and chinna paiyan vandu Achyuta. He's on the production side of cinema. He's a production consultant for cinema. இல்லை, அது எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இப்போ ரத்னா நம்ம பேசும்போது ஒரு பிராண்ட் அப்படின்னா நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சீசன் ஒரு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாறுறோம் அப்படின்ற மாதிரி. அது எப்படி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அந்த பாரம்பரியத்தை விடாமல் ஒரு பிராண்டு கீப் அப் பண்ணுறது பெரிய விஷயம். அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதும் பெரிய விஷயம். அது என்ன ஒரு பாண்டிங் அப்படி? ஐ திங்க் அது வந்து அந்த ஆடியன்ஸுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் அண்ட் அந்த பேசுகிற விதத்துக்கும் ஒரு பாண்ட் ஏற்பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளைண்ட்டும் இல்லை, நாங்கள் ஈவன் இஃப் வி கோ வித் அ நியூ ஐடியா டு த கிளைண்ட், இல்லைங்க ஆனால் அது வந்து ஏன்னா அவங்களுக்குலாம் கடைக்கு வராங்க இல்லையா, ஸோ தே கெட் அ டைரக்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் த கஸ்டமர். அந்த கஸ்டமர் வந்து அந்த ரேடியோ கமர்ஷியலை பற்றி அவங்க கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அது பேசும்போது கிளைண்ட் இஸ் வெரி வெரி ஹாப்பி. ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு ஸ்டிக் டு தட் சேஃப் மெத்தட். அண்ட் இப்போ வந்து பிரஸ்டீஜ் பத்மநாபன் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணோம். அது வந்து நிறைய ஓவர் த இயர்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு மார்னிங் வந்து ஒரு வீட்டில் ஒரு ரேடியோ ஆன் பண்ணோன்னா, ரேடியோ போட்டுட்டு வீடு பூரா போனால் கூட அது நம்ம கேட்டுகிட்டே இருக்க போகிறோம் இல்லையா. ஸோ வி கெட் யூஸ் டு தோஸ் கேரக்டர்ஸ். ஸோ யூ கைண்ட் ஆஃப் க்ரோ அப் வித் தட் வாய்ஸ். இன்ஃபேக்ட் அந்த ரீல் விச் இஸ் நவ் கான் வைரல், அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது வந்து, ஓ ஐவ் க்ரோன் அப் வித் திஸ் வாய்ஸ். நான் வந்து 2002ல் கேட்க ஆரம்பித்தேன் ரேடியோ. 2002லேருந்து இப்போ வரைக்கும் அதே வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் இட்ஸ் வெரி நைஸ் ஃபீலிங். இன்ஃபேக்ட் தேர் வர் டேஸ் வந்து நாங்கள் ஒரு 100 to 120 கமர்ஷியல்ஸ் ஒரே நாளில் ரெக்கார்ட் பண்ணுவோம். வேற கிளைண்ட் வருவாங்க, ஒரு கிளைண்ட் வருவாங்க, 10 ஆட் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் அப்பாவோட கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் வாஸ், அவர் வந்து சுற்றி ஒரு சத்தம் என்ன இது இருந்தாலும் கடன்னு ஹீ கேன் ரைட். அண்ட் ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ அவர் எழுதி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி நடக்கும். பட் ஸோ மச் கிரியேட்டிவிட்டி இன் தட் ஃபேக்ட்ரி. ஸோ எழுதிட்டே இருப்பாரு. நாங்களும் மை சிஸ்டர், மீ அண்ட் மை ஃபாதர் மாறி வாய்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அப்புறம் அடுத்த கிளைண்ட் வருவாங்க, திரும்பி எழுதுவார், திரும்பி வாய்ஸ் கொடுப்போம். It was a beautiful atmosphere that we grew up in. அப்ப நிறைய லேர்னிங்ஸ்ன்றது அப்பா கிட்ட இருந்து எல்லாமே கத்துக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் தமிழ் மேல எங்களுக்கு ஒரு ஆசை வந்து, ஒரு பற்று வந்தது காரணமே அப்பா தான். அண்ட் ஏன்னா அப்பாவுக்கு வந்து அந்த ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எல்லாமே கரெக்டாக சொல்லணும்.
வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக அதுக்கு பண்ணி சொல்லணும், இல்லைன்னா அவர் கோவம் வந்துடும் தமிழ் தப்பாக பேசினா. அப்பா தான் எல்லாம் அப்படிங்கும்போது அவரை மிஸ் பண்ணது அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இட் வாஸ் நாட் அட் ஆல் ஈஸி, நாட் ஒன்லி ஃபார் அஸ், ஃபார் இஸ் பிகாஸ் நிறைய பேர் இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஹேவ் ஸ்டார்டட் தியர் கெரியர் வித் அப்பா. இன்ஃபேக்ட் வாட் இஸ் மோஸ்ட் டச்சிங் வாஸ் வென் அப்பா ஹேட் பாஸ்ட் அவே வித்தின் 2 hours இந்த ரத்னா ஃபேன் ஹவுஸ் கம்மிங் பேக் டு தெம். அவங்க வந்தாங்க, கிளைண்ட் வந்தார், அண்ட் அப்பாவை பார்த்துட்டு அப்படியே ஹீ ஜஸ்ட் பர்ஸ்ட் டவுன். அண்ட் அன்னைக்கே தே கேவ் அன் ஆட் இன் த பேப்பர், த வாய்ஸ் ஆஃப் ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஹஸ் டைட் அப்படின்னு. ஸோ 40 years-ஆக he has been associated with many clients like அது மாதிரி பிந்து அப்பளம் வாய்ஸ் அப்பா தான். ஸோ அவங்கெல்லாம் ஒடிஞ்சு போயிட்டாங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரிஞ்சப்போ. இப்போ சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த ரீல் ஃபேமஸ் ஆகுது, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. I really wish he was alive to see it. Because 40 years of having given his voice, இப்போ வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் that this was the man behind the voice. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டர் 2 பேர் சேர்ந்து ஈவன் சீரியல்ஸ்க்கு நிறைய டப் பண்ணியிருக்கீங்க. சீரியல் நாங்கள் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சாவித்ரின்னு வாஸ் ஒன் ஆஃப் our most successful serials. காயத்ரியில் ஆர்டிஸ்ட் அவங்கள வச்சு பண்ணோம். அண்ட் இன்ஃபேக்ட் எங்கள் ஆஃபீஸ்லலாம் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இந்த அழுக சீன் இல்லை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு டப் பண்ணுறதுக்கு. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், ஐயோ அழுகு சீன் வராதா, எனக்கு எழுது பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்காக பேசிக்க முடியுமா? அட்வர்டைசிங் ஸ்கிரிப்டே சும்மா ட்ரை பண்ணுறேன். இதுங்க இந்த புது வீட்டு கிச்சன் இவ்வளோ அசத்தெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. சிம்னி ஹாப் இதெல்லாம் எங்க வாங்க போகிறோம்? நிஜமா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் கேட்டாருன்னா அவர் எழுதிடுவாரு. சொன்ன மாதிரி எங்களுக்கும் அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஃபுல்லாக அதை படிச்சிங்களா? என்னெல்லாம் ஆல்மோஸ்ட் படித்தேன். நான் இன்னும் ஃபுல்லாக படிக்க முடியல, பிகாஸ் கமெண்ட்ஸே அது எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போல்லாம் நாங்கள் பண்ணும்போதுலாம் சோஷியல் மீடியா கிடையாது. எங்கள் அப்பா பண்ணும்போதுலாம் எங்கள் அப்பா he's done 60,000 ரேடியோ கமர்ஷியல்ஸ், 60,000 ரேடியோ கமர்ஷியல்ஸ் அலோன். ஸோ நிறையா பேருக்கு தெரியாது. அப்பார்ட் ஃப்ரம் ரத்னா ஃபேன் ஹவுஸ் இந்த நரசூஸ் காஃபி பார்த்துருப்பேன். மிக்க பேஷ் காஃபினாலே நரசூஸ் காஃபி தான், ரொம்ப நன்னா இருக்குது. அது நிறைய பேர் உஸ்லமணி சார்ன்னு நினச்சிக்கிறாங்க. இட் இஸ் ஆக்சுவலி மை ஃபாதர்ஸ் வாய்ஸ், பிகாஸ் தட் டெலிவிஷன் கமர்ஷியல் வாஸ் மேட் பை மை ஃபாதர் அண்ட் அப்பா தான் அதுக்கு டப் பண்ணார். ஸோ தட் வாஸ் another cult ad. அந்த மாதிரி சொட்டு நீளம் என்று கேட்காதீர்கள், ரீகல் சொட்டு நீளம் என்று கேட்டு வாங்குங்கள் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் மாடுலேஷன் இருக்கும். அதெல்லாம் அப்பா பண்ண ஆடு. இப்போ இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் அப்பா ஒரு பெரிய ஜாம்பவான். நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரானீங்க? ஏதாவது உங்களுக்கே ஆசைப்பட்டப்ப நானும் பண்ணுறேன் அப்படின்னு வந்ததா? ஓகே, அது we come from a family of artists and everybody is very very creative. எங்கள் அப்பா ஜெயஸ்ரீ பிக்சர்ஸ்னு இந்த நிறுவனம் நடத்திட்டு இருந்தார். மை மதர் வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் த ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி. அப்பா கிரியேட்டிவ் ஃபுல்லாக பார்த்துப்பாரு. அம்மா வாஸ் ஹேண்ட்லிங் த ஃபினான்ஸ் அண்ட் த ப்ரொடக்ஷன். பாமா ரமணன். ஷி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பீப்புள் இன்ஃபேக்ட் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில். அப்போல்லாம் ரொம்ப லேடிஸ் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் சொல்கிறது 1960s. ஸோ அப்போல்லாம் நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு, நாங்கள் 70s தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாட்டோம். ஏன்னா அம்மா அப்பா 2 பேரும் ஸ்டுடியோவில் இருப்பாங்க. ஸோ அப்படியே டைரெக்டாக ஸ்டுடியோவுக்கு போயிடுவோம், அங்கேயே ஹோம் ஒர்க்லாம் பண்ணுவோம். நடுவில் ஏதாவது ரெக்கார்டிங் எடுத்தால் வாங்க வாய்ஸ் பேசுவாங்கன்னு அப்பா கூப்பிடுவார். ஸோ நானும் என் சிஸ்டரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரம் when we were about 3-4 years old, அப்போலேருந்து நாங்கள் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். அண்ட் நிறைய டப்பிங் பண்ணுவோம். அண்ட் அப்போல்லாம் என்னென்னா நிறைய வேறு லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன் கூட மெட்ராஸில் நடக்கும். ஸோ அப்பா ஒரியா, பெங்காலி, பஞ்சாபி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாமே இங்கே ரெக்கார்டிங் நடக்கும். அண்ட் நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்களே வாய்ஸ் கொடுப்போம். அண்ட் அதுக்கெலாம் பிகாஸ் எங்களுக்கு ஹிந்தி எழுதி படிக்க தெரியுங்கிறதுனால ஹிந்தியில் எழுதிப்போம் எல்லா வார்த்தையும். அண்ட் அஃப்கோர்ஸ் அதோட ப்ரொஃபஷ்னல் ஆளு கூட இருப்பாங்க எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அண்ட் we used to give voices like that. அப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் we started dubbing for all. அப்பா நிறைய டிவி சீரியல் பண்ணார், ப்ரொடியூஸ் அண்ட் டைரக்ட் பண்ணார். we started dubbing for his heroines. அப்புறம் நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து நாங்களே எழுதி டைரக்ட் பண்ணோம் நிறைய டிவி சீரீஸ். ஸோ என்னோட ஹீரோயின்ஸுக்கும் I used to dub. In fact, I'm very very passionate about dubbing.
எவ்வளவு லாங்குவேஜஸ் பண்ணிருப்பீங்க மேம் சின்னதுல இருந்து அப்படின்னு? அட்லீஸ்ட் ஒரு 18, 19, 20 லாங்குவேஜஸ் பண்ணியிருப்போம். 2 வாய்ஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா. ஒன்னு வந்து மெச்சூர்டான ஒரு வாய்ஸ், ஒன்னு யங் வாய்ஸ்னு. நிறைய பேருக்கு வந்து அது கேட்கும்போது 2 பேர் பேசுறாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல. நானும் அப்படிதான் நினைச்சேன். இல்லையா, நான் தான் 2 வாய்ஸும் பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது. சில சமயம் வந்து ஒரு குழந்தை வாய்ஸ் பேசிட்டு அம்மாக்கும் பேசிடுவேன் உடனே. அது ஒரே டேக்ல அப்படியே டக்கு டக்குன்னு மாறி மாறி பேசுவோம். கிளைண்ட்டுக்கு தெரியும், ஏன்னா கிளைண்ட் இருப்பாங்க, அண்ட் கூட இருக்கிற டீமுக்கு தெரியும். மற்றபடி வெளியில we've never publicized or we've done this ad, நாங்க தான் பேசியிருக்கோம்லாம். அந்த காலத்துல சோஷியல் மீடியாலாம் கிடையாது இல்லையா. ஸோ வெளியில யாருக்குமே தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆமா, நாங்க ரத்னா ஃபேன் ஹவுஸ் பண்ணோன்னு சோஷியல் மீடியால வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா உங்களுக்கே அப்பாவோடதுல இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. ஏன்னா அது இயர்லியஸ்ட் அந்த டைம் அப்படின்றனால அதை ரீகால் பண்ண முடியுமா? இதெல்லாம் யூனிக்கா இருந்தது அப்படின்னு. அருண் ஐஸ்கிரீம் வந்து முதல்ல லான்ச் பண்ண போது அப்பா தான் லான்ச் பண்ண. ஐ மீன் he did the advertising for them. அப்போ வந்து ஃபோன் செய்தால் போதும் வீடு தேடி வரும் அப்படிங்கிற அந்த இது ரொம்ப ரொம்ப பாப்புலரா போச்சு. அதுவும் அப்பா பண்ணது தான். அப்பவே ஆமா ஆமா, அப்பவே டோர் டெலிவரி. யா, அண்ட் ஐடெக்ஸ்க்கு நிறையா பண்ணியிருக்காரு. அண்ட் கேத்தான் ஃபேன்ஸை வந்து சவுத்தில் பாப்புலரைஸ் பண்ணதே அப்பாவோட வாய்ஸ் தான். அப்புறம் வசந்த் அண்ட் கோக்கு நிறைய வசந்த் சார் அவர் இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்காரு அப்பா. அவங்களோட ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து நிறையா பண்ணியிருக்காரு. இப்போ உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ல ரத்னா தவிர வேற என்ன விளம்பரங்கள்லாம் உண்டு? அதான் அப்பா பண்ணது எல்லாமே ஃபீமேல் வாய்ஸ். நானோ என் சிஸ்டரோ பேசினது தான். இப்போ ஒரு 20-25 இயர்ஸாக நான் தான் பேசிகிட்டே இருக்கேன். அப்பா பண்ணது எல்லாம் ஃபீமேல் வாய்ஸும் நாங்கள் தான். மேம், அப்பாவை பற்றி பேசும்போது ஆரம்பத்தில் கொடுத்த வாய்ஸ் மாதிரியே தான் கடைசி வரைக்கும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஐ திங்க் இன் 1975 அப்போலேருந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் யூனோ வி லாஸ்ட் him 1 year ago, 2023 செப்டம்பரில் he passed away. Even about 1 month before he passed away, he still did recordings. அவரே தான் வாய்ஸ் ஓவர் பண்ணார். ரத்னா ஃபேன் ஹவுஸ்க்கு கடைசி வரைக்கும் அவர் தான் பேசினார். இன்ஃபேக்ட் we are still using him after he is gone. We are still using a few lines of his voice. ஸோ வந்து ஒன்லி டிஃப்ரென்ஸ் வாஸ் இந்த லாஸ்ட் ரெக்கார்டிங் மட்டும் உட்கார்ந்து பேசினார். அதர்வைஸ் நின்று பேசுவார். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸே தவிர வாய்ஸ் அந்த கடைசி ரெக்கார்டிங் செஷன் மட்டும், which was about 1 month before he passed away. மற்றபடி வாய்ஸில் there was no difference. There was no shiver. He was 87. There was no shivering. Modulation மாறல, அந்த கம்பீரம் மாறல. In fact, he was called Radio Shivaji. I don't know if I told you. He was called Radio Shivaji or the silver-tongued broadcaster னு பேர் சொல்லுவாங்க advertising circlesல அவருக்கு. So it was just God's grace that எதுவுமே அவர் மாறல. அப்படியே கம்பீரமா உட்கார்ந்து பேசுவார். And I'm so glad that இவ்வளோ வருஷமா பண்ணது is finally people are noticing it. And people are talking about it. Thank you so much, and thanks to Behindwoods to have taken up this and interviewed us about this. Thank you so much. சொன்ன மாதிரி உங்களுடைய கனவுகள் என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வசப்பட எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். Thank you so much. Thank you. இந்த பொங்கலுக்கு வேட்டி கட்டி கலக்கறோம், அலப்பற கிளப்புறோம். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம்.